இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவம், அதாவது ஜாதக கட்டத்தில் 9ஆம் பாவத்தை வச்சு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதக கட்டம் இந்த 12 கட்டங்களில் 9வது பாவம், 9வது வீடு, 9வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பிதாஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அமைப்பில் இந்த 9ஆம் இடம் குறிக்கப்பட்டிருக்குது. 9ஆம் இடத்தை கணிக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, உறவு நிலைகள், பாச நேசங்களை உன்னதமாக ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பாச நேசங்களை பக்குவமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த 9ஆம் இடம் இருக்குது. நிறைய குடும்பங்களில் அப்பா அப்படிங்கிறது முதல் ஹீரோவாக இருந்தால் கூட இந்த மகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹீரோவாக இருக்கக்கூடிய அப்பாவை கூட ஜீரோவாக நினைக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா? அந்த சூழல்களையெல்லாம் உண்மையாலுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா என்ற விஷயத்தை தப்பாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இந்த 9ஆம் இடத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி பெத்த அப்பாவையே தப்பாக நினைக்கக்கூடிய சூழல்களையும் இந்த 9ஆம் இடத்தை வச்சு உறுதியாகவே தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்னும் சில பேருக்கு அப்பா செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனைகளை மகன் செய்து காட்டக்கூடிய ஒரு சூழலும் இந்த 9ஆம் இடத்தை வச்சு பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வளர்ந்து உத்தியோகம் பார்த்து தன்னுடைய வருமானத்தை எடுத்து அதற்கப்புறம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அதன் மூலமாக சொந்த வீடு, சொத்து, சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு கரு உருவாகும் போதே அப்பா அதிகபட்ச சொத்து பத்துக்களையும் ஆடம்பரமான ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த 9ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கடைசி வரைக்கும், அதாவது தன்னுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் அவங்கள பற்றி நமக்கு கிடைச்ச இந்த அம்மா அப்பாவை பற்றி, அதாவது பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழலையும் இந்த 9ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இதே 9ஆம் இடத்தை வச்சு உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்துன்னு வைங்களே, அந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாலுமே சொத்தாக நல்ல முறையில் கிடைக்குமா, அல்லது அந்த சொத்து மூலமாக பித்து பிடிச்ச மாதிரி சிந்தனை அல்லது போர்க்களம் அல்லது வம்பு வழக்குன்னு இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக மரணம் என்ற தருணம் முதல்ல பிதாவுக்கா அல்லது பிள்ளைக்கா அல்லது பிள்ளைக்கா பிதாவுக்கா என்ற விஷயத்தை மிக மிக ஆழமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம் இந்த 9வது ஸ்தானத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்.